வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இந்த வீடியோவில் ஷெடியூல் 4க்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள். சி ஆப்ஷன். அம்புலி, அதாவது அகரவரிசை சொற்களை சீர் செய்கன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை. இது சி தான் ஆன்சர். செகண்டு அகரவரிசைப்படி அதே தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் சி தான் ஆன்சர். கருவூலம், களம்பூச்சி, கவரிமான், களத்துமேடு. மூன்றாவது அதுவும் அகரவரிசைப்படி பி த ஆன்சர். அழகுணர்ச்சி, ஆரம், இரண்டல்ல, ஈசன். நான்காவது அதுவும் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் சி படகம், பாம்பு, பிடில், பேரியால். ஃபிஃப்த்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அதுக்கு ஆன்சர் ஃபிஃப்த்துக்கான ஆன்சர் ஏ மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு. சிக்ஸ்த்து அகரவரிசை, அதுக்கு ஆன்சர் டி வாழ்க்கை, வீடு பேரு, வெகுளாமை, வேப்பிள்ளை, வையம். 7 அதுவும் அகரவரிசை ஏதா ஆன்சர். அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, 5, ஒழுக்கம், ஓசை, அவை. 8th ஆன்சர் பி கவை, குருத்து, கொழுந்தாடை, கைம்பெண். 9th ஆன்சர் சி இரண்டல்ல, உரைநடை, எழுத்து, ஐயம். 10th அகரவரிசை பி த ஆன்சர். கவை, கிளை, குச்சு, கொப்பு, கொம்பு. 11 ஆன்சர் டி ஆன்சர். கொற்றந்தை, கொற்றன் குட்டல் தந்தை, கொற்றந்தை. 12 நோ குட்டல் அழகிது, சி ஆன்சர் நொவ்வழகிது. 13 புன்னை குட்டல் காணல் சேர்த்தெழுதுக, புன்னையங்கானல், பி த ஆன்சர். 14 5 குட்டல் 3 சேர்த்தெழுதுக, டி ஆன்சர் ஐ3. 15 2 குட்டல் திணை, பி ஆன்சர் இருதிணை. 16 அருந்துணை பிரித்தெழுதுக, சி ஆன்சர் அருமை குட்டல் துணை. 17 சீரிழமை பிரித்தெழுதுக, ஆன்சர் சீர்குட்டல் இளமை. 18 நலமெல்லாம் பிரித்தெழுதுக, ஏ ஆன்சர் நலம் கூட்டல் எல்லாம். 19 நிலவென்று பிரித்தெழுதுக, சி ஆன்சர் நிலவு கூட்டல் என்று. 20 பாடறிந்து பிரித்தெழுதுக, சி ஆன்சர் பாடு கூட்டல் அறிந்து. 21 ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர், இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. இக்குறட்பாவில் உறவோர் என்ற பொருளை உணர்த்தும் சொல்லை கண்டறிக, பி ஆன்சர் மனவலிமை உடையோர். 22 ஆன்சர் சி ஆன்சர் பார்த்துக்கோங்க. 23க்கு ஆன்சர் ஏ ஆன்சர். அடுத்து 24க்கான ஆன்சர் டி ஆன்சர். ஆன்சர் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. 25க்கான ஆன்சர் இது எல்லாமே பொறுத்துக, அதனால் நீங்கள் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏ ஆன்சர். 26 சரியான திருக்குறளை தேர்வு செய்க. சி ஆன்சர் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அடுத்தது 27 தவறானதை தேர்வு செய்க. பி ஆன்சர் கல்வி கற்றோரால் தவறையும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. 28 அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இல்லான் கண் உயர்வு. இக்குறட்பாவிற்கான பொருள் காண்க. டி ஆன்சர் பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. 29 எதனை காப்பது கடினமானதும் எப்பேறுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும்னா பி ஆன்சர் ஒழுக்கம். 30 எய்துவர், இலக்கண குறிப்பு, ஏ ஆன்சர் பலர்பால் வினைமுற்று. 31 யாரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார், பி ஆன்சர் பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவரை. 32 மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தாம் தகுதியான் வென்று விடல். இத்திருக்குறளில் அடிகோடிட்ட சொல்லின் பொருள் யாது, சி மிகுதியான மனசெருக்கால். 33 ஆன்சர் டி ஆன்சர், அது பொறுத்துக பார்த்துக்கோங்க. 34 பொறுத்துக, ஏ ஆன்சர். அடுத்தது 35 பொறுத்துக, அதுக்கு சி ஆன்சர். 36 பட்டற்ற துறவியினரிடம் மேலானவர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றனா, வரம்பு கடந்து, சி ஆன்சர் வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவர். 37 நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இத்திருக்குறட்பாவிற்கு ஏற்ற பொருள் யாதுன, ஏ ஆன்சர் நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காது இருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும். 38 அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இத்திருக்குறளின் அணி யாது, சி ஆன்சர் உவமை அணி. 39 பொதிந்து, இலக்கண குறிப்பு, டி ஆன்சர் வினை எச்சம். 40 செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் துன்பத்துக்கு வருந்தி அதற்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது, ஏ ஆன்சர் அறத்திற்கு மாறான செயல்கள். 41 யாரை முகத்தில் 2 புண்ணுடையவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றானாம், சி கல்லாதவர். 42 மனிதர்களுக்கு 2 கண்களாக எதனை வள்ளுவர் குறிப்பிடுகின்றானாம், டி ஆன்சர் எண்ணும் எழுத்தும். 43 எந்த மனிதர் வாழ்க்கை தளிர்க்காதுனா, பி ஆன்சர் நெஞ்சில் அன்பில்லாதவர். 44 அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவர். இப்பொருளுக்கான திருக்குறள் யாது அப்படின்னா சி ஆன்சர் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு.
45 அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. இக்குறட்பாவில் அடிகோடிட்ட சொல்லின் பொருளை காண்க. ஏ ஆன்சர் வீரம். 46 ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. இக்குறட்பாவிற்கான பொருள் காண்க அப்படின்னா பி ஆன்சர் ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி எழும் பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும். அடுத்தது 47 உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையவரே கல்லாதவர். இக்குறட்பாவில் அடிகோடிட்ட பொருள் சொல்லின் பொருளை காண்கனா உடையார்னா செல்வர். டி ஆன்சர். 48 பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. டி ஆன்சர் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். 49 யாருடைய உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். பி அன்பில்லாதவர். 50 ஒருவருக்கு அழியாத சிறந்த செல்வம் எது? சி ஆன்சர் கல்வி. 51 ஆன்சர் பி, ஏன்னா அது பொறுத்துக்க. பி ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. 52 பெருவாயின் முள்ளியாரின் ஊர் பெயர் கயத்தூர். 53 அடிகோடிட்ட சொல்லின் பொருளை தேர்வு செய்க. தகுதியான் அப்படின்னா பி ஆன்சர் பொறுமை. 54 மூத்தோர் கூறும் அறிவுரை என்று பொருள்படும் நீதி நூல். சி ஆன்சர் மூதுரை. 55க்கு ஆன்சர் டி. 56 பொருந்தாததை காண்க. ஏ இனியவை 40. 57 ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை. இந்த அடி இடம்பெற்றுள்ள நூல் முதுமொழி காஞ்சி. மதுமொழின்னு இருக்கு, முதுமொழி காஞ்சி. 58 பொறுத்துக. 58க்கு ஆன்சர் ஏ ஆன்சர். 59 கூற்று ஏ நாலடியார் 17 மேல்கணக்கு நூல்களுள் ஒன்று. கூற்று பி திருக்குறளுக்கு இணையாக போற்றப்படுவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ தவறு, கூற்று பி சரி. 60 கற்போரின் மனதிலுள்ள அறியாமை ஆகிய நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் அறநூல் எதுனா பி ஆன்சர் திரிகடுகம். 61 மயரிகல்லாராய் மாண்புடையராய் சேரும் திருவொன்றி வென்றேல் இனிது இந்த என்ற அடிகள் இடம்பெறும் நீதி நூலை கண்டறிக. இனியவை 40. சி ஆன்சர். 62 தவறானதை தேர்வு செய்க. பி ஆன்சர் சிறுபஞ்ச மூலம் 98 வெண்பாக்கள். 63 நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்ற பொருள்படும் நீதி நூல் எது? பி ஆன்சர் பி ஆசாரக்கோவை. 64 நாலடியாரின் உள்ள அறத்துப்பால் காமத்துப்பால் பொருட்பால் ஆகியவற்றில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 13 3 24. டி ஆன்சர். 65 நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டும் நீதி நூல். பி சிறுபஞ்ச மூலம். 66 பாடலின் அடியில் இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தேர்வு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து. டி ஆன்சர் திரிகடுகம். 67 ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கு உரிய அறக்கருத்து. சி கொல்லாமை. 68 சரியானதை தேர்வு செய்க. டி முன்றுரை அரையனாரின் காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. 69 காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கு ஒதின் புகைசால் உணர்வு. இது இடம்பெற்றுள்ள நூல். டி நான்மணிக்கடிகை. 70 தவறானதை தேர்வு செய்க. இதுக்கு ஆன்சர் பி 2 3 5 தவறு. 71 பொறுத்துக. அதுக்கு ஆன்சர் டி. அடுத்தது 72 ஒருவருக்கு தன் குழந்தைக்கும் சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே என்று கூறும் நீதி நூல் எதுனா ஏ நாலடியார். 73 யாருடைய பாடல்களை நச்சினாக்கினியர் முதலிய நல்லூர் ஆசிரியர்கள் மேற்கொள்ளாக கையாண்டுள்ளார்கள்னா டி ஆன்சர் மதுரை கூடலூர் கிழார். 74 தவறானதை தேர்வு செய்க. இதில் சி ஆன்சர் உடல்வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல். 75 தவறானதை தேர்வு செய்க. பி இளமையில் சிறந்தது மெய்ப்பினி. 76 மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் என்ற நீதி நூல் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். சி பண்பில் சிறந்த. 77 செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். ஏ ஆன்சர். 78 கூற்று ஏ சிறுவழுதனே பெருவழுதனே சிறுமல்லி பெருமல்லி ஆகிய வேர்கள் ஆன மருந்து உடல் நோயை போக்குகின்றன. கூற்று பி சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயினாரின் மகனார் காரியாசன். ஆன்சர் கூற்று ஏ மற்றும் பி தவறு. 77 டி ஆன்சர் அது. 79 திணைமாலை 150 என்ற நூலின் ஆசிரியர் ஏ கனிமேதாவியார். 80 பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரைனா பி ஆன்சர் ஔவையார். 81 வணங்கி வலியொழுங்கி மாண்டா சொல் கொண்டு துணிங்க நூல் நோக்கி நுழையா. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றும் நூல். சி ஏலாதி. 82 கூற்று ஏ ஒன்றுராம் ஒன்றிலோயில் என்பதன் பொருள் ஒன்றுமில்லாத வீடு எதுவுமில்லை. கூற்று பி நாலடியார் நான்மணிக்கடிகை நூல்களோடு ஒருங்கே வைத்து எண்ணப்படும் நீதி நூல் பழமொழி 400. ஆன்சர் பி கூற்று ஏ சரி மற்றும் கூற்று பி தவறு. 83 நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்ற பொருளை குறிக்கும் நூல். பி ஆசாரக்கோவை.
84 நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால். இப்பாடல் அமைந்த நீதிநூல் சி. பழமொழி 400. 85 உண்டாயின் பதம் கொடுத்து இல்லையாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் என்று கூற்று யாருடையது? பி. ஔவையார். 86 ஆசாரக்கோவை உள்ள நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் எத்தனை? டி. ஆன்சர் 8. 87 கூற்று ஏ. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. காரணம் ஆர். காரணம் ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறில்லை. கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் சரி. 88 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல்ல. பி. ஆன்சர் பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுங்குதல். 89 பலா கூட்டல் அருமை சேர்த்தெழுதுக. சி. பலாவருமை. 90 நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுட்டுக. நாகனார். சி. ஆன்சர். 91 ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் எது? ஆன்சர் சி. 3 மட்டும். 93 அவன் அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் புன்கண்ணீர். டி. ஆன்சர். 93 வேணாண்மை பிரித்தெழுதுக. சி. வேன் கூட்டல் நன்மை. ஆன்சர் வேன் கூட்டல் அண்மை. இதுதான் ஆன்சர். பி தான் ஆன்சர். வேன் கூட்டல் அண்மை. இது மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சு. வேன் கூட்டல் அண்மை. அடுத்தது 94 அது கூட்டல் அன்று சேர்த்தெழுதுக. ஏ. அதுவன்று. 95 மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் அடிக்கோடியிட்ட சொல்லின் பொருளை காண்க. சி. குற்றமில்லாமல். 96 பொருந்தாததை ஒன்றை கண்டறி. சி. ஆராய்ச்சிக்கழகு முடிவை கண்டறிதல். 97 தமிழருக்கு அருமருந்து போன்ற நூல். ஏ. ஏலாதி. 98 சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க யமங்கின் தன்னையே. யாரின் கூற்றுனா ஔவையார். சி. ஆன்சர். 99 நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமைவையாம் ஆயினால். இந்த பாடலில் உள்ள பழமொழி ஆற்றுனா வேண்டுவது இல். 100 மதுரை கூடலூர் கிளாரின் ஊர் பெயர் கூடலூர். இந்த வீடியோவில் ஆன்சர்ஸ் 100 பார்த்துட்டோம். நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 5க்கான டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். நன்றி.